it. எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு. Lord, I've gone old. என்னால இனி பலுக முடியாது. I can never be fruitful anymore. என்னால வாழ்ந்திருக்க முடியாது. I cannot live anymore. என் வேலைக்காரனை பார்த்தா ஒரு நம்பிக்கை இருக்கு. I have a hope looking at my servant. ஆனா என்ன பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்ல. But I don't have a hope looking at me. தேவன் சொல்லிய வார்த்தைகளை நீ செழித்திருப்பாய்ன்னு சொன்ன வார்த்தையை நம்புறதுக்கு அவங்களுக்கு ஏதும் இல்லாம பார்த்தாங்க. He did not have a possibility to believe the word which God said that you will prosper. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். But I believe கர்த்தருடைய வார்த்தை நீ செழித்திருப்பா என்று திருவளம் பற்றினதுனால அந்த வார்த்தையை நான் தைரியமா பிடிச்சு சொல்லலாம். கர்த்தர் சொன்னதினாலே நான் செழித்திருப்பேன். Just because the Lord has declared that you will prosper, I can hold on to that word and say that I will prosper. இந்த காலையில இந்த மூன்று வார்த்தை உங்க மனசுல முதல்ல பதிய வைங்க. So this morning you have to etch these three words in your heart. God has designed me to be prosperous. ஆண்டவர் என்னை செழித்திருக்கும்படி தேவன் என்னை வடிவமைத்திருக்கிறார். God has designed me to be prosperous. வாயை திறந்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்களேன். Open your mouth and confess those words. தேவன் என்னை செழித்திருக்கும்படி வடிவமைத்திருக்கிறார். God has designed me to be prosperous. தேவன் நான் செழித்திருக்கும்படி நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். God has designated me to be prosperous. சொல்லுங்க வாயை திறந்து தேவன் என்னை செழித்திருக்கும்படி நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். God has designated me to be prosperous. தேவன் நான் செழித்திருக்கும்படி தேவன் முன் அறிவித்திருக்கிறார். God has declared that I should prosper. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed me. அவருடைய வார்த்தையின்படி நான் செழித்திருப்பேன். And I will be prosperous according to his word. என் குடும்பம் செழித்திருக்கும். My family will be எங்க prosperous. பிள்ளைங்க செழித்திருப்பாங்க. My children will be prosperous. எந்த குறை இல்லாமல் நான் செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்வார். The Lord will help me to be prosperous and lack nothing. நான் எந்த நிலையில இன்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த வல்லவர். No matter whichever state I might be, the Lord is able to exalt me. சிறியவனை தேவன் புழுதியிலிருந்து எடுக்க வல்லவர். The Lord is able to pick up these எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த வல்லவர். The Lord is able to exalt us. என்னை பிரபுக்களோடு உட்கார செய்ய தேவன் வல்லவர். He is able to make me sit along with the princes. நான் வாலாகாமல் தலையாயிருப்பேன். I shall not be tail but I will be நான் head. கீழாகாமல் மேலாயிருப்பேன். I shall not be down but I will be இந்த up. தேசத்திலே நான் செழித்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். The Lord will help me to be prosperous in this nation. என்னுடைய பலத்தினால் அல்ல. Not by my power. என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல. Not by my mind. என்னுடைய தகுதியினால் அல்ல. Not by my capacity. தேவனாலே எல்லாம் கூடும். But everything will be possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible. விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Raise your hands and say, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே Lord, by your blessing நான் செழித்திருப்பேன் ஆண்டவரே. I will prosper. நான் செழித்திருப்பேன் ஆண்டவரே. I will prosper, Lord. Hallelujah. 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 Hallelujah.